போன ஆடியோவில் 8வது ஸ்கந்தத்தில் 6வது சாப்டரில் தேவதைகளுக்கு பகவான் சேவை சாதிக்கிறதும் தேவதைகள் அவரை சோஸ்திரம் பண்ணுறதும் அவருடைய ஆக்ஞையினால க்ஷீர சமுத்திரத்தை கடையிறதுக்கு முயற்சி பண்ணுறதும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 7வது அத்தியாயத்தில் சமுத்திரத்திலிருந்து உண்டான அந்த விஷத்தை ருத்ரன் சாப்பிட்றத பற்றி சொல்றா. என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீ சுகர் சொல்றார், அந்த தேவதைகளும் அசுரர்களும் வாசுகி கிட்டக்க போய் சமுத்திரத்தை கடையறதுல அதனுடைய பலனாக அமிர்தத்துல உனக்கும் நாங்க பாகம் தரோம் அப்படின்னு சொல்றா. அதனால அந்த வாசுகி சரி அப்படின்னு ஒத்துக்கிறது. அந்த சர்பராஜனை மந்திர பர்வதத்துல கயிறாக சுத்தி சந்தோஷத்தோட அமிர்தத்தை கடைய ஆரம்பிக்கிறா. பகவான் விஷஜுவாலைகளால ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய வாசுகியினுடைய தலைபாகத்தை அசுரர்களை பிடித்து கொள்ளும்படி செய்யணும் அப்படின்னு நினைச்சு முதல்ல தான் அதனுடைய தலபாகத்தை பிடிச்சுக்கிறார். பிறகு தேவதைகளும் அதே மாதிரியே தலபாகத்தை பிடிச்சுக்கிறார். பகவானும் தேவதைகளும் வாசுகியினுடைய தலபாகத்தை பிடிச்சுக்கிறத பார்த்த அந்த அசுர சிரேஷ்டர்கள் அதுக்கு ஒத்துக்கல. இவர் ஏதோ பிளான் பண்றார் அப்படின்னு அசுரர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துடுது. நாங்கள் நல்லா வேதங்கள்லாம் அத்தியாயனம் பண்ணவா, சாஸ்திரங்கள்லாம் படிச்சவா, பிறப்பு செயல்கள் இதனால நாங்க ரொம்ப பிரசித்தமானவா, இத்தகைய நாங்கள் அமங்கலமான சர்பத்தோட வால்பாகத்தை பிடிக்க மாட்டோம் அப்படின்னு அசுரர்கள் எல்லாம் சொல்றார். பகவான் இதைத்தானே எதிர்பார்த்தார். நம்ம தலபாகத்தை பிடிக்கிறோம்னா அசுராலாம் தான் தலபாகத்தை பிடிக்கணும்னு சொல்லுவா, அப்ப நம்ம வால்பாகத்தை பிடிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணிதான் இதை பண்ணினார். அவர் பிளான் படியே எல்லாம் நடந்தது. பரமபுருஷன் மனசுக்குள்ளேயே சிரிச்சுண்டு சரி நீங்களே பிடிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேவதைகளோட வால்பாகத்தை பிடிக்கிறார். இப்படி அந்த தேவாசுரர்கள் எதை யார் பிடிச்சுக்கொள்ளணும் அப்படின்னு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப பெரிய முயற்சியோடு அந்த பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறார். அப்படி கடையும் போது ஜலத்துல ஆதாரமே இல்லாம இருந்த அந்த மந்திர பர்வதம் ஜலத்துல மூழ்கி போயிடுது. மகா பலிஷ்டர்களான அந்த தேவாசுரர்கள் எல்லாருமா அந்த மந்திர பர்வதத்தை எப்படியானும் வெளியே எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்தும் கூட அது ரொம்ப பாரமா இருக்கிறதால அவளால தூக்கறதுக்கு முடியவே இல்லை. அது ஜலத்துக்குள்ள போயிடுது. அந்த தேவாசுரர்கள் மனசு ரொம்ப வருத்தத்தை அடையறா. என்னடா பண்றது, மந்திர பர்வதம் உள்ள போயிடுத்தே, நம்மளாலையும் தூக்க முடியலையே அப்படின்னு அவளுக்கு கவலை வந்துடுது. வீணாகாத சங்கல்பத்தை உடையவனும் அளவற்ற வீரியம் உடையவனும் சர்வேஸ்வரனுமான அந்த அஜித பகவான் இப்படி ஒரு விக்னம் வந்ததை பார்த்துட்டு அற்புதமாக ஒரு பெரிய ஆமையோட உருவத்தை எடுத்துண்டு ஜலத்துல மூழ்கி அந்த பர்வதத்தை அப்படி மேல தூக்கி கொண்டு வர்றார். பர்வதம் மேலே வரதை பார்த்துட்டு தேவாசுரர்கள் எல்லோரும் மறுபடியும் சமுத்திரத்தை கடைய ஆரம்பிக்கிறார். லட்ச யோஜனை விஸ்தாரமுடைய கூர்ம ரூபியான அந்த பகவான் இன்னொரு ஜம்பு தீபம் மாதிரி பெரிய உருவத்தோடு மந்திர பர்வதத்தை தன்னோட முதுகுனால தாங்கிக்கிறான். ராஜனே, தேவ சிரேஷ்டர்களும் அசுர சிரேஷ்டர்களும் தமக்குள்ள புஜபலத்தை எல்லாம் சேர்த்து கடைகின்ற அந்த மந்திர பர்வதத்தை முதுகுல தாங்கின்ற இருக்கிற அந்த கூர்ம ரூபியான பகவான் அந்த பர்வதம் இப்படியும் அப்படியும் சுத்தும் போது அரிப்பு எடுத்து கொள்ளும் போது சுகமா சொரிஞ்சுக்கிற மாதிரி அத ரொம்ப சுகமா நினைச்சார். அவனுக்கு அது ஒரு பொருட்டாவே இல்லை. அந்த மகாவிஷ்ணு இப்படி ஜலத்துல கூர்ம ரூபியாக பர்வதத்தை தாங்கி கொண்டு அசுர சுபாவத்தினால அசுரர்கள் இடத்திலும் தெய்வ சுபாவத்தினால தேவதைகள் இடத்திலும் ஆயுர் பவித்து அவரவர்களுக்கு தேக மனோபலங்களை வளர்த்தி கொண்டிருந்தான். வாசுகு இடத்திலும் நித்ரா ரூபமாக பிரவேசித்தான். அந்த பர்வதம் அசையாம இருக்க அதுக்கு மேல இன்னொரு குலபர்வதம் போல 1000 புஜங்களை உடையவனான அவன் ஒரு புஜத்தினால அந்த பர்வதத்தை அப்படி அமுக்கிண்டிருந்தான். ஆகாசத்துல பிரம்மதேவன், ருத்ரன், இந்திரன் முதலியவாள்லாம் அவனை சோஸ்திரம் பண்ணி அவன் மேல புஷ்ப வருஷங்களை பொழியறா. பர்வதத்தின் மேலும் கீழும் பர்வதத்திலும் தங்களிடத்திலும் பரமபுருஷன் உதவி செய்ய அந்த தேவாசுரர்கள் மிகுந்த பலத்தோடு மந்திர பர்வதத்தினால் முதலிய ஜந்துக்கள் எல்லாம் பயந்து ஓடி போகும்படி அந்த பார்க்கடலை
கடையரா, வாசுகியோட தலபாகத்தை தாங்கள் தான் பிடிச்சுக்கணும் அப்படின்னு ஆசையா விரும்பி பிடிச்சின்ற அந்த பௌலோமன், காலேயன், பலி, இல்வலன் முதலிய அசுரர்கள் அந்த சர்பராஜனுடைய கடுமையான அநேக ஆயிரம் கண்களிலிருந்தும் முகத்திலிருந்தும் மூச்சு காற்றிலிருந்தும் வெளியே வருகின்ற அக்னிகளாலும் புகைகளாலும் பலமெல்லாம் ஒடுங்கி போய் காட்டு தீயினால கொளுத்தப்பட்ட சால விருட்சங்கள் போல அவள்லாம் இருந்தா. இது பகவானுடைய பிளான் தானே. அதனால தானே அவர் தான் தலையை பிடிச்சுண்டு நைசா அதை அசுர பக்கம் கொடுத்தார். தேவதைகளும் அந்த வாசுகியனுடைய உஷ்ணமான மூச்சு காற்றோட ஜுவாலையால அவளுடைய தேஜஸும் மழுங்கி போய் மூச்சு காற்றோட புகையால ஆடையும் பூ மாலைகளும் கவசங்களும் அப்படியே அழகு இழந்து போய் தானும் வருத்தப்பட்டு இருக்கும் போது இந்திரனுடைய ஆக்ஞையின்படி மேகங்கள் அந்த தேவதைகளின் மேல மழையை பெய்யறா. அப்போ சமுத்திரத்தின் அலைகளால குளிர்ந்த காற்றும் அவ மேல வீசறது. இப்படி தேவ கூட்டத் தலைவர்களும் அசுரர் கூட்டத் தலைவர்களும் ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு அந்த கடலை கடைஞ்சாலும் கூட அமிர்தம் வந்தபாடு இல்லை. அதனால அஜித பகவான் தானே அந்த பால்கடலை கடைய தொடங்குறான். கால மேகம் போல கருத்து, இடையில பீதாம்பரம் தரிச்சுண்டு கழுத்துல மின்னல் போன்ற ஆபரணங்களோடு கிரீடத்தை உடைய தலை ஆகாசத்தை தொட மார்பில வனமாலை அப்படிங்கிற ஒரு பூமாலை அது அப்படியும் இப்படியும் அசைய செந்தாமரை கண்ணனான அந்த பகவான் லோகங்களுக்கு அபயம் கொடுக்கக்கூடிய தன்னுடைய கரங்களால் அந்த சர்பத்தை பிடிச்சு மந்திரம் என்னும் அந்த மத்துனால சமுத்திரத்தை கடையும் போது இன்னொரு பர்வதம் போல இருந்தார். அப்போ சமுத்திரத்துல இருக்கிற சகல ஜந்துக்களும் பயந்து போய் ஓடி போச்சு. நீர் யானைகளும் முதலைகளும் திமிங்கலங்களும் எல்லாம் பயந்து போச்சு. அந்த சமுத்திரத்திலேந்து முதல்ல மிகவும் பொறுக்க முடியாத ஹலாகலம் அப்படிங்கிற விஷம் உண்டாச்சு. அதுக்கு யாராலும் எந்த விதத்திலும் பரிகாரம் பண்றதுக்கு முடியல. அது ரொம்ப ரொம்ப சக்தி உடையது. அது எல்லா திசைகளிலும் பரவி பொறுக்க முடியாம ஆச்சு. 3 லோகங்களிலும் உள்ள சமஸ்த பிரஜைகளும் இந்திரன் பிரபுக்களும் அந்த விஷத்தை பார்த்து பயந்து போய் அதுக்கு எந்த பரிகாரமும் பண்ண முடியாம பரமேஸ்வரனை சரணமடைகிறா. தன் பத்னியான பார்வதியோடு 3 லோகங்களுக்கும் க்ஷேமத்தை செய்ய நினைச்சு கைலாச பர்வதத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த சிவபெருமான் கிட்டக்க போய் அவனை நமஸ்கரிச்சு சோஸ்திரம் பண்றா. பிரஜாபதிகள்லாம் சொல்றா, நீ தேவர்களுக்கெல்லாம் தேவன், நீதான் உலகத்தை எல்லாம் படைக்கிற, சமஸ்த பூதங்களுக்கும் அந்தராத்மாவா இருக்க, நாங்கள் ஒன்னத்தான் சரணடைகிறோம். 3 லோகங்களையும் தகிக்கின்ற இந்த விஷத்திலேந்து எங்களை நீ காப்பாத்தணும். சமஸ்த லோகங்களுடைய சம்சார பந்தத்தையும் மோட்சத்தையும் நீதானே நடத்துற. நீ உன்னை சரணமடைந்தவாளோட துக்கத்தை போக்கக்கூடியவன். உன்னையே பண்டிதர்கள் ஆராதிக்கிறா. நீ பிராணிகளுக்கு நல்ல வழியை உபதேசிச்சு அஞ்ஞானம்னு சொல்ற அந்த அந்தகாரத்தை எல்லாம் போக்குற பிரபு மகானுபாவா. நீ சத்வ ரஜஸ்தமோ குணங்கள் அமைந்திருப்பதும் உன் சக்தி போல உன்னை விட்டு பிரியாததும் ஆகிய மாயையினால இந்த பிரபஞ்சத்தோட சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவைகளை எல்லாம் நடத்த பிரம்மன் விஷ்ணு சிவன் என்ற பெயர்களையும் உருவங்களையும் நீ தரிக்கிற. சேதனா சேதன ரூபமான சமஸ்த வஸ்துக்களையும் படைச்சு அதற்கு உள்ளே புகுந்து கொண்டு நியமிப்பது நீதானே. நீதானே அந்த பரபிரம்மம். காலம் முதலிய சக்திகளுடன் தோன்றுகின்ற இந்த பிரபஞ்சமெல்லாம் நீதானே. உன்னை அறிவிக்கும் பிரமாணம் சாஸ்திரம் ஒண்ணுதானே தவிர வேற எதுவுமே இல்ல. நீ ஜகத்காரணன். பண்டிதர்கள் உன்னை பரமாத்மா அப்படின்னு சொல்றா. பிராணன்கள், இந்திரியங்கள், பூமி முதலிய பஞ்சபூதங்கள், சத்வாதி குணங்கள் இவை எல்லாம் உன்னால தரிக்கப்பட்டு அந்தந்த செயல்களில் கூடிய சக்தியை உடையதாக இருக்கு. காலமும் யாகாதி கர்மங்களும் உன்னுடைய சரீரங்கள் தான். நீ என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறவன். சமஸ்த வஸ்துக்களிலும் உள் புகுந்து இருக்கும் பிரம்மம் நீதான்.
நீ தர்மத்தை சரீரமாக உடையவன், தர்மங்களால் ஆராதிக்கப்படுபவன் நீதான். 3 அக்ஷரங்கள் அடங்கின பிரணவம் ஒன்னத்தான் சொல்றது. சமஸ்த தேவஸ்வரூபனாகிய அக்னி உன்னுடைய முகம். லோகநாதனே, பூமியை உன் பாதார விந்தங்களா சொல்றா. காலத்தை சகல தேவஸ்வரூபனான உன்னுடைய கதியாகவும், திசைகளை உன்னுடைய காதுகளாகவும், வருணனை உன்னுடைய நாக்காகவும் தியானிக்கிறா. ஆகாசம் உன்னுடைய நாபி, காற்று உன்னுடைய மூச்சு, சூரியன் உன்னோட கண்ணு, ஜலம் உன்னோட ரேதசு. உன் ஸ்வரூபம் மேன்மை தாழ்மைகளுக்கு இடமான சமஸ்த ஜீவாத்மாக்களுக்கும் ஆதாரமா இருக்கு. சந்திரன் உன்னோட மனம், திலோகம் உன்னோட சிரசு, சமுத்திரங்கள் உன்னோட வயறு, பர்வதங்கள் உன்னோட எலும்பு குவியல்கள், சமஸ்த ஓஷதிகளும் கொடிகளும் உன்னுடைய ரோமங்கள், காயத்ரி முதலிய சந்தங்கள் உன்னுடைய சப்த தாதுக்கள். வேதஸ்வரூபா, வேதங்கள்ல சொல்லப்பட்ட தர்மங்கள் எல்லாம் உன்னோட ஹிருதயம்தான். தத் புருஷ அகோர சத்யோஜாத வாமதேவ ஈசானங்கள் என்ற 5 அணுவாகங்களும் உன்னுடைய வச்சனங்கள். அதுல 138 மந்திரங்கள் அடங்கி இருக்கு. தேவனே, ஸ்வயம் பிரகாசமும் சிவம் என்று சொல்லப்படுவதுமான பரமாத்ம தத்துவம் உன்னுடைய நிலைமை. நீ பரமாத்மாவுக்கு சரீரமாகி அவனை விட்டு பிரியாது நிலை பெற்று இருக்கக்கூடியவன். அதர்மத்தின் நிலைகளான தம்பம், லோபம் முதலியவை உன்னோட நிழல். பிரபஞ்சத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு காரணமான சத்வ ரஜஸ்தமோ குணங்கள் உன்னுடைய 3 கண்ணு. தேவனே, காயத்ரி முதலிய சந்தங்கள் அடங்கின வேதம் உன்னோட சங்கல்பம். நீ எல்லாவற்றையும் சாட்சாத்கரித்தவன். நீ அனைவருக்கும் அந்தராத்மா. நீயே சாஸ்திரங்களை பிரச்சாரம் செய்பவன். கைலாச பர்வதத்தை காப்பவனும் நீதான். சமஸ்த லோகத்தையும் பாதுகாப்பவன் நீயே. பிரம்மதேவன், விஷ்ணு, இந்திரன் இவர்களும் ஸ்வயம் பிரகாசமான உன்னுடைய சொரூபத்தை அறிய மாட்டா. உன் சொரூபத்துல ரஜஸ் தமசு மிச்சரசத்துவம் என்ற பிராகிருத குணங்களின் சம்பந்தம் கிடையாது. உன் சொரூபத்தையே பரபிரம்மம் அப்படின்னு சொல்றா. தேவ மனுஷ்யாதி பேதங்கள் தீண்டப் பெறாதது. பிராணி துரோகிகளான அத்வரன், தக்ஷன், திரிபுரன் முதலிய பலரையும் நீ அழிச்ச. ஆனாலும் அது உனக்கு ஒரு பெரிய புகழ் இல்ல. உன் பெருமையாகின்ற சமுத்திரத்துக்கு அது ஒரு சிறு நீர்த்துளி போன்றதுதான். உன்னால படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் பிரளய காலத்துல உன் நெற்றிக்கண்ல விளங்கக்கூடிய அக்னி பொறியால அது பஸ்மமாயிடுறது. நீ பார்வதியுடன் கலந்து திரிவதைக் கண்டு காம கலவியில் மனம் சென்றவன் என்றும், ஸ்மசான பூமியில் சஞ்சரிப்பதை பத்தி குடியவன் அப்படின்னும், ஹிம்சையில் ருச்சி உடையவன் அப்படின்னும் சிலர் பெதற்றின் இருக்கா. அவள்லாம் உன்னோட உண்மையான சொரூபத்தை அறியாதவா. ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு அதுல சந்தோஷம் அடைஞ்சு பிரபஞ்சத்துக்கெல்லாம் இதன் சொல்லும் பெரியோர்கள் உன்னுடைய அடிகளை ஹிருதயத்துல தியானிக்கிறா. நீ பிரபஞ்சத்தின் க்ஷேமத்துக்காக தபஸ் பண்ற. இத தெரிஞ்சுக்காம சில பேர் உளறின் இருக்கா. காரிய திசையில் ஸ்தூலமாகவும் காரண திசையில் சூஷ்மமாகவும் இருக்கும் சேதனா சேதனங்களை விட விலட்சணனும் எங்கும் நிறைந்தவனுமான உன்னுடைய சுரூபத்தை பிரம்மாதிகள் கூட அறியமாட்டா. இனி அவர்கள் உன்னோட மகிமையை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க போறா? அந்த பிரம்மாதிகளால் படைக்கப்பட்டவர்களால் படைக்கப்பட்ட நாங்கள் உன் சொரூபத்தை அறியவோ அதை துதிக்கவோ எப்படி முடியும்? நாங்கள் எங்கள் சக்திக்கு தகுந்தபடி சோஸ்திரம் பண்ணினோம். உன்னுடைய பெருமைக்கு தகுந்தவாறு துதி செய்ய யாருக்குமே முடியாது. பரமேஸ்வரா, உன்னை விட மேலான ஒரு வஸ்துவோ கீழ்ப்பட்ட வஸ்துவோ எங்களுக்கு எதுவுமே தெரியல. உன் செயலை யாராலும் தெரிஞ்சுக்க முடியாது. நீ உலகங்களின் க்ஷேமத்துக்காக இப்படி இருக்க அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பிரஜாபதிகள் எல்லாருமா பரமேஸ்வரனை சோஸ்திரம் பண்றா. அப்போ சுகர் சொல்றார், தங்கிட்ட இல்லாத பரம புருஷனுக்கே அசாதாரணமாக இருக்கும் குணங்களை இப்படி எடுத்து சொல்லி துதி செய்யப்பட்ட தேவனாகிய ருத்ரன் காலகூட விஷத்தில் இருந்து பிரஜைகளுக்கு நேர்ந்த கஷ்டத்தை கண்டு சமஸ்த பூதங்களுக்கும் நண்பன் இல்லையா அந்த பகவான்? அதனால
அவர் பார்வதியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். பார்வதி, பிரஜைகளுக்கு இப்படி ஒரு பெரிய வருத்தம் வந்திருக்கு. அத நீ பார்த்தையா? க்ஷீர சமுத்திரத்தை கடையும் போது அதுல இருந்து காலக்கூடம் அப்படிங்கிற விஷம் வந்திருக்கு. அதனால பிரஜைகள்லாம் கஷ்டப்படுறா. இந்த பிரஜைகளுக்கு நான் அபயம் தரணும். வல்லமை உடையவன் தீனர்களை பாதுகாக்கணும் இல்லையா? அவன் செய்ய வேண்டிய காரியம் அவ்வளவுதான். வல்லமை உடைய நான் பிரஜைகளை இந்த கஷ்டத்திலிருந்து பாதுகாக்க வேண்டியவனாக இருக்கேன். வல்லமை உடையவனாக இருக்கிறவா ஒரு க்ஷணத்தில் அழியக்கூடிய தன்னோட பிராணன்களாலும் பிரஜைகளை பாதுகாப்பா. பகவானுடைய மாயையினால் மதிமயங்கி ஒருவர் மேல ஒருவர் வைரத்தை ஏத்துக் கொண்டிருக்கும் பிராணிகள் இடத்துல எவன் தயை செய்யறானோ அவங்கிட்ட சர்வாந்தர் ஆத்மாவான பகவான் பிரீத்தி அடைகிறான். ஷாட்குண்ய பூர்ணனான பகவான் சந்தோஷம் அடைஞ்சா ஜங்கம ஸ்தாவரங்களோடு கூடின நான் ரொம்ப சந்தோஷம் அடைவேன். பகவானுக்கு சந்தோஷத்தை தரதை தவிர வேறு பிரயோஜனம் எதுவுமே இல்லை. அதனால இந்த விஷத்தை நான் சாப்பிட போறேன். என் பிரஜைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி சிவன் பார்வதி கிட்டக்க சொல்றார். சுகர் சொல்றார், இப்படி ருத்ரன் தன் பத்னியான பார்வதி கிட்ட பர்மிஷன் வாங்கிண்டு அந்த விஷத்தை புசிக்க ஆரம்பிச்சார். அவனுடைய வைபவத்தை அறிந்த பார்வதியும் அதுக்கு சரி அப்படின்னு ஒத்துண்டா. அந்த சிவபெருமான் எங்கும் நிறைந்த அந்த விஷத்தை தன் உள்ளங்கைக்குள்ள அடக்கிண்டு பிராணிகளுக்கு சுகத்தை விளைவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை சாப்பிட்டான். ஜலத்தின் மலமாகிய அந்த விஷம் மகானுபாவனாகிய அந்த ருத்ரன் கிட்ட கூட தன் வீரியத்தை காட்ட ஆரம்பிச்சது. அது அவனை கழுத்துல கருப்பு நிறமுடையவனாக பண்ணிடுத்து. ருத்ரனுக்கு அது கூட அலங்காரமாத்தான் இருந்தது. தன் பிரயோஜனத்தை எதிர்பார்க்காம மத்தவா காரியத்தை நிறைவேற்றும் தன்மையுடைய பெரியோர்கள் பெரும்பாலும் உலகங்களின் மன வருத்தங்களை கண்டு பொறுக்க முடியாம தாங்களும் வருத்தப்படுவா. அது அனைவருக்கும் அந்தராத்மாவான பரம புருஷனுக்கு சிறந்த ஆராதனம். தன்னை பற்றினவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும் தன்மையுடைய சிவபெருமான் அப்படி விஷத்தை சாப்பிட்ட விருத்தாந்தத்தை கேட்டு பிரஜைகளும் பார்வதியும் பிரம்மதேவனும் பகவானும் புகழ்ந்தார்கள். ருத்ரன் விஷத்தை பானம் பண்ணும்போது சிந்தின சிறு சிறு துளிகளை தேள் போன்ற சில விஷப்பூச்சிகளும் சர்ப்பங்களும் விஷச்செடி கொடிகளும் கடிக்கும் தன்மை உள்ள பல ஜந்துக்களும் தம் பிராணன்களால் அதை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி இந்த 7வது அத்தியாயத்தை முடிக்கிறா. இதை தொடர்ந்து 8வது அத்தியாயத்துல சமுத்திரத்துல மகாலட்சுமி தோன்றதும் பகவானை வரிக்கிறதும் அமிர்தத்தை அசுரர்களெல்லாம் பறிச்சுண்டு போறதும் மோகினி அவதாரம் எடுக்கிறத பத்தியும் சொல்றா. அதை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.